Hi friends, welcome back to my channel Jovi's Cuisine. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி சேமியா எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்க செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் செய்யலாம். கூடவே ஒரு லெமன் மின்ட் டீ எப்படி பண்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ராகி சேமியா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 200 கிராம் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த ராகி சேமியா எல்லாமே டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு துணியை விரிச்சிருக்கேன். அந்த துணியில் இந்த ராகி சேமியாவை போடுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த துணியை 4 சைடும் நல்லா கவர் பண்ணிடுங்க. இப்போது இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி நல்லா ஃபுல்லாக ஸ்டீம் ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக குக் ஆயிருக்கு. இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷாக 1/4 கப் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது. இப்போது லெமன் மின்ட் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு டீ தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது ஒரு கப்பில் 2 புதினா இலை போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், டீ டிகாஷனை ஊற்றுங்க. நான் இதில் ஸ்வீட்னஸ்க்கு பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.